காவி உடுப்பும் மொட்டை தலையையும் அடித்துக் கொண்டால் ஏர்போர்ட்டில் சிக்காமல் போகலாம்னு ஒரு பெரிய கை ஐடியா கொடுத்துருக்குது. நல்லா ஸ்கெட்ச் போட்டு தான் கொடுத்துருக்குறாங்க. இதை இலங்கையில் இசு பண்ணுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா பெறுமதியான குஷ்ம பெரிய போதைப் பொருள்களை ஃபிக்குகள் போன்று வேடமிட்டு அவர்களுக்குள்ளே அனுப்பியிருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில் கட்டுநாயக்களை வச்சு பிடிச்சிட்டாங்க. தாய்லாந்துக்கு பக்திக்கு போனது இப்போ லாக்கருக்குள்ளே மாட்டிக்கிட்டு அட்டிக்குள்ளக்குள்ள பக்தி தானாக வரும். இவங்க உண்மையான பிக்கு கிடையாதாம், போலியாம். பாஸ்போர்ட்டில் ஏமாற்றி இந்த தில்லுமுள்ளு வேலையை செஞ்சுருக்குது. இவங்க வெறுமனே படு தூக்குற ஆக்களே ஒன்றி உண்மையான போதை வியாபாரிகள் கிடையாது. இவங்கள்ட்ட ஏஜென்ட், இவங்க கொண்டு போய் கொடுத்துட்டு வாரத்துக்கு அனுப்பின ஆக்கள் தான் இவங்க. அதாவது குருவிங்கிற மாதிரி இவங்க தான் போதையை கைமாத்துறவங்க. ஸோ பக்தி வேஷத்தில் போனால் இமிக்ரேஷன் ஆஃபீஸில் பிடிக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்துருக்குறாங்க. ஆனால் இது உண்மையும் கூட. இந்த முறை மட்டும்தான் போயிருக்கிறாங்களான்னு தெரியாது. இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி பல முறை போனது கூட என்னென்னத்தை கடத்தினாங்கன்னு தெரியாது. மக்கள் நல்லவங்கன்னு நம்புகிற இந்த மாதிரி ஆக்கள்கிட்ட தான் இன்னைக்கு இது போன்ற உலகத்தையும் ஊரையும் கெடுக்கிற இந்த போதைப் பொருள்களாக வருது. இனிமே யாராவது ஏர்போர்ட்டுக்குள்ளே போலீஸ்காரன் கண் முன்னாடி இந்த காவி உடுப்போட போனால் அந்த போலீஸ்காரன் பக்தி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவானா, அவங்க பெட்டியை செக் பண்ணணும்னு சொல்லுவானா? ஏன்னா அவங்க கொண்டு வந்த பெட்டிக்குள்ளே முழுக்க ஸ்கூல் பேக்கும் விளையாட்டு சாமானும் ஸ்வீட் ஐட்டங்கள் தான் இருந்திருக்கு. அந்த லாக்கர் அந்த பெட்டிக்குள்ளே தனி அறைக்குள்ளே இந்த போதைப் பொருளை கடத்திருக்கிறாங்க. 22 பேருக்கிட்டையும் கிட்டத்தட்ட 110 கிலோ 100 கோடி பெறுமதியான இந்த பொருளை இன்னைக்கு பிடிச்சிருக்கிறாங்க. பெரிய பெரிய மத தலைவர்கள் மற்றும் மத இடங்கள்லேருந்து கண்டனம் வருது. இந்த மாதிரி நபர்களை செக் பண்ணுங்க, உஷாராக இருங்கப்பா. யாரை எப்படின்னு நம்பவே முடியலை. இதுக்கு முன்னாடி இந்த குரூப்பில் ஒரு குரூப் இனவாதத்தை தோற்றுவித்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ நான் கத்திக்கிட்டு தர்றான் அவன். அப்படி இருக்கும்போது இப்போ இலங்கையை நாசமாக்குற வேலையும் இந்த ஆடை அணிந்து கொண்டு செய்கிறார்களா என்ற கேள்வி எழுகிறது. அதனால் கவனமாக இருங்க. மற்ற மதகுருமார்கள் இது போன்ற விஷயத்தில் சிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் எப்போ எப்படி தான் தேடிட்டு இருக்கிறானு அவனு. அதனால் ஏதாவது ஒரு சின்ன பொறி கிடைச்சா போதும், உங்களை இழுத்து விட்டுருவாங்க. ஒரு சின்ன உபதேசமாகவும் இந்த செய்தியை மக்களுக்கு பரப்புங்க. அதே நேரத்தில் அனுரை எவ்வளோதான் போதை ஒழிக்க நினச்சாலும் கண்டிப்பாக நாட்டுக்குள்ளே ஏதோ ஒரு வழியில் போதையை கொண்டு வரத்துக்கு பிளான் பண்ணிகிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறது இந்த ஒரு செய்தி பெரிய எடுத்துக்காட்டு. பார்ப்போம். போதைக்கு எதிராக இருக்கிற அனுரையினுடைய ஆட்சியிலேயே ஏர்போர்ட்டுக்குள்ளால் இவ்வளோ கொண்டு வரப்பட முயற்சிக்குதுன்னு சொன்னால் மற்றவன் அரசாங்க ஆட்சிக்கு ஆட்சி செஞ்சிருந்தா செக் பண்ணிருப்பானுங்கிறீங்களே. இந்த உடுப்பெல்லாம் 100 இல்லைடா 500 கோடி 600 கோடின்னு ஒவ்வொரு நாளும் லங்காவுக்குள்ளே கைமாறிட்டு இருந்திருக்கும் போல இருக்குது. உங்கள் கருத்து என்னன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நீ லூசு மாதிரி சொல்லாதடா, அனுரோட்டு எவ்வளோ வாங்கினாடா அப்படின்னு கீழே மொக்கத்தனமான கமெண்ட் பண்ணாமல் எனக்கு இன்னும் அசுவாசமே கிடைக்கல, அதே தராமல் இருக்கிறானுங்க. அப்படி இருக்கும்போது நியாயம் என்னமோ உண்மை என்னமோ அதை தான் என்ன செய்கிறோம், இந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதை கொஞ்சம் கருத்தில் வைத்து கருத்து சொல்லுங்கள். கமாண்ட் பாக்ஸ் இருக்குது, நம்மக்கிட்ட கீபோர்ட் இருக்குது, டைப் பண்ணலாம்னு மொக்க கருத்துக்களை தவிர்த்து விடுங்கள் தயவு செய்து.